Hi everyone, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பீர்க்கங்காய் கடையல் ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி மண்பானையில செய்ய போறோம். சோ செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மண்பானையில 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதும் 2 பழுத்த தக்காளியை, கொஞ்சம் பெரிய தக்காளியை எடுத்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தோல் சீவி நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா சாதாரண தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் எல்லாம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது. தண்ணி சேர்த்து மூடி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். 5 நிமிஷம் போதும். காயெல்லாம் வதக்கும் போதே அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பீர்க்கங்காயெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க. நீங்கள் அந்த தண்ணியோடவே கடையும் போது மேலே தெரிக்கும். ஸோ நீங்கள் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் கடைய வரும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் நம்ம கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி கடையும் போது உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாகவும் கடைஞ்சிடலாம் தண்ணி எடுத்ததுக்கப்புறம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். காரம் எல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். தாளித்து அந்த கடையல்ல சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா தண்ணி, அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி. இந்த ரெசிபி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கெல்லாம் செம்ம அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.